சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் காணலாம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், எனக்கு எனர்ஜி வேணும்னா கொளத்தூருக்கு தான் வருவேன். எனர்ஜி மட்டும் இல்லை, ரிலாக்ஸ் பண்ணணும்னா கொளத்தூருக்கு தான் வருவேன். அது தமிழருடைய பெரும் விழாவாக இருக்கக்கூடிய பொங்கல் விழா. இந்த விழா தமிழர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய விழா இந்த பொங்கல் விழா. அந்த விழாவை உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவதில் நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. பொங்கலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது. எப்படி கொளத்தூரையும் என்னையும் பிரிக்க முடியாது, அதே மாதிரி பொங்கலையும் திமுக பிரிக்க முடியாது. நம்முடைய திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உரிமையோட, உற்சாகத்தோட, உணர்வோட கொண்டாடுகிற விழா தான் இந்த பொங்கல் விழா. ஏன்னா மற்ற விழாக்களை பார்க்குற போது அதுக்கு மதம் இருக்கும், ஜாதி இருக்கும். ஆனால் பொங்கல் விழாக்கு மட்டும் தான் மதம் ஜாதியெல்லாம் கிடையாது, தமிழ் சாதி தான் இருக்கும். தமிழர்கள் திருநாள், வன்முறை கிடையாது. நம்முடைய உழைப்பை போற்றக்கூடிய விழாவாக, ஏழை எளிய மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக, விவசாய பெருங்குடி மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக, ஒட்டுமொத்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. நம்முடைய பண்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் வீரமும் விவேகமும் நிறைந்திருக்கக்கூடிய விழாவாக இந்த பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார், ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள். இன்னைக்கு யாரோ பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்களெல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்களெல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. ஆனால் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள், பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரே சொல்லி, தமிழர்களுக்குன்னு விழா இருக்குன்னா அது பொங்கல் விழா தான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுவும் வெளியிட்டிருக்கக்கூடிய பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் கூட திருக்குறளை உங்களுக்கு பொங்கல் பரிசாக தரேன் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய ஏடுகளாக விளங்கிய திராவிட நாடு பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய முரசொலி பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இந்த பத்திரிகைகளெல்லாம் பொங்கல் மலர் சிறப்பிதழ் வெளியிடுவாங்க. பொங்கல் மலர்னு வெளியிடுவாங்க. இப்பவும் முரசொலி வெளியிட்டு இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான உடனே தை பிறப்பிலிருந்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கை தொடங்கினார். அதற்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் நாள் என்று அந்த நாளுக்கு அடையாளம் காட்டினார். ஆக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அவங்கவுங்க ஊரில், சொந்த ஊரில் எல்லாம், அவங்க பிறந்த ஊரில், அவங்க சொந்த ஊரில், இருந்த ஊரில், வளர்ந்த ஊரில், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரில் இந்த பொங்கல் திருநாளை எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.